வணக்கம். தமிழ்நாட்டில் சில வரலாற்று திரிபுவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த திரிபுவாதங்களில் மிக முக்கியமானது பாஜக திமுக கூட்டணி. இது 1999 ஏற்பட்டது. ஆனால் இந்த கூட்டணி ஏற்படுறதுக்கு முன்னாலேயே ஒரு கூட்டணி இங்கே அமைஞ்சிருந்தது. அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேறேன்னா வேற. அதுக்கு காரணம் இந்த வேற தான் காரணமே தவிர ஒரு நூலில வித்தியாசம் தான். ஆனால் அதில் உண்மை என்ன அப்படிங்கிறதும், இது வரலாற்றை தெரிஞ்சிருந்த வலதுசாரிகள், சங்கிகள், தமிழ் தேசவாதிகள், தற்குறிகள் என நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த வரலாற்றை முக்கியமாக டிவிக்களில், அதாவது ஊடகங்கள் நடைபெறக்கூடிய விவாதங்களில் இந்த திரிபுவாதத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதை மக்கள்கிட்ட கொண்டு தவறாக சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் இதோடைய உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த வரலாறு என்ன, அப்படி நடந்தது, ஏன் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது, ஏன் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகியது என்பதுதான் இந்த வீடியோட முக்கியமான காரணம். அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1991 ராஜீவ்காந்தி அவர்களின் மறைவுக்கு பின்னால் இந்திய அரசியல் வரலாறே வேறு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா, கிட்டத்தட்ட 1999 வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஜ்பாய் கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தார், குஜராத் ஆட்சியில் இருந்தார், அப்புறம் தேவகவுடா கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தார். இந்த மாதிரி ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சி அமையவே இல்லை 1999 வரைக்கும். 91 ராஜீவ்காந்தி மறைந்ததுக்கு பிறகு சொல்லப்போனால் 1989 நம்ம கணக்கெடுத்துக்கலாம். 89 விபி சிங் இருந்தார். 1991 எலெக்ஷன் நடக்க வேண்டிய சமயத்தில் தான் திரு அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1999 தான் வாஜ்பாயோடைய அந்த பாஜக ஆட்சி அமைஞ்சது. அதுக்கு முன்னால் பூராவே இந்த மாதிரி 1 வருஷம், 2 வருஷம், 10 மாதம், 13 மாதம், 3 மாதம் இப்படி நிறைய ஆட்சி கலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் 1998 எலெக்ஷன் 96 இருந்து 98 வரைக்கும் 3 பிரதமர்கள் மாறிட்டாங்க. 98 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல்ல பாஜக கூட்டணி வச்சது ஏடிஎம்கே. அன்றைய பொதுச் செயலாளர் திரு ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்ல தமிழ்நாட்டில் அவங்களோட கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 259 இடங்கள் தான் கிடச்சிது. அப்புறம் வேறு கட்சிகள்லாம் சேர்த்து ஆட்சியை ஒன்றியத்தில் அமைச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அதில் அதிமுக முக்கியமான பங்கு வச்சுருந்துச்சு. அன்றைக்கு 1998 நடந்த எலெக்ஷனில், பாராளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிமுக 22 தொகுதியில் போட்டிட்டு 18 தொகுதிகளை ஜெயிச்சிருந்துச்சு. 1996 ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்கு அப்புறம் அப்படியே 2 வருஷத்தில் ஜெயலலிதாவுக்கான மாற்றம் நிகழ்ந்துருச்சு. அப்போ 18 தொகுதியில் அதிமுக ஜெயிக்குது. பாமக 5 போட்டிட்டு 5லையும் ஜெயிக்கிறாங்க. பாஜக 5 போட்டிட்டு 3 ஜெயிக்கிறாங்க. அதில் யாருன்னா திருச்சியில் 1, கோயம்புத்தூரில் 1, ஊட்டியில் 1, மொத்தம் 3 பேர். சிபி ராதாகிருஷ்ணன், குமாரமங்கலம், ரங்கராஜன் குமாரமங்கலம், அப்புறம் ஊட்டியில் ஒருத்தர், அது சரியாக ஞாபகம் இல்லை. இவங்க போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க. நம்ம உத்தம புத்திர வைத்து இருக்கார் இல்லையா, அப்போ அவர் 1998 எலெக்ஷன், பாராளுமன்ற எலெக்ஷனில் அன்றைக்கே பாஜக கூட்டணியில் போயிட்டார். அதிமுக கூட்டணியை சேர்ந்து 5 போட்டிட்டு 3 ஜெயிச்சிருந்தார். அப்போ சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு பாஜகவுடைய எம்பியாக இருக்கார், நியமன எம்பியாக இருக்கார். அவரும் அன்னைக்கு ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. ஆக மொத்தம் அன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்ல பாஜகவோட கூட்டணியை அமைச்சு ஜெயலலிதா பெற்ற தொகுதிகள் 22ல் 18 ஜெயிக்கிறாங்க. இதனுடைய முக்கியமான காரணத்தினால தான் அங்கே ஆட்சி அமையுது. ஆனால் அந்த ஆட்சி 13 மாதத்துலேயே கலைஞ்சிருது. அந்த கலைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது அப்சல்யூட்லி அம்மையார் ஜெயலலிதா தான். ஏன் கலைக்க சொன்னாங்கன்னு தெரியுமா? அதை கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அன்றைக்கு 1996 தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் கூட்டணியில், அதாவது திமுக ப்ளஸ் தமாக அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகளோடு சேர்ந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிச்சிருந்துச்சு. 1998 18 சீட்டு ஜெயிச்சு ஒன்றியத்தில் வாஜ்பாய் அரசு அமைஞ்ச உடனே வாஜ்பாய்க்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்தாரு ஜெயலலிதா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக முக்கிய நிபந்தனையாக இருந்தது அப்போதைய தமிழக ஆளும் கட்சியான கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை கலைத்துவிட்டு தமிழகத்தை குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான். அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவை பயன்படுத்தி மாநில அரசை கலைக்க வேண்டும்.
இதை வந்து ரொம்ப இந்த 1996 2001 வரைக்கும் இருக்கக்கூடிய மேண்டேட்டை கலைக்க சொல்லி ஜெயலலிதா திரு வாஜ்பாய் அவர்களை நிர்பந்தப்படுத்துறார். அரசை கலைக்க வேண்டும் என ஜெயலலிதா தொடர்ந்து அழுத்தம் தந்தார். ஆனால் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு முரணானது என கூறி அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பாஜக தலைமையிலான அந்த அரசு கலைக்க ஒத்துக்கொள்ளல. இதுதான் அன்னைக்கு நடந்த உண்மையான நிகழ்வு. அதுபோக இன்னொரு நிபந்தனை ஒன்று வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா மற்றும் அவரது அமைச்சர்கள் மீது தமிழகத்தில் அப்போது பல ஊழல் வழக்குகள் நடந்து வந்தன. இந்த வழக்குகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும், வழக்குகளை திரும்ப பெற அல்லது தள்ளி வைக்க மத்திய அரசு உதவ வேண்டும் என்று அவர் வலியுறுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சட்ட விவகாரங்களில் தலையிட முடியாது என வாஜ்பாய் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இதுதான் அன்னைக்கு நடந்த உண்மை. இதுக்கு மறுத்த திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியை அன்னைக்கு, அதாவது கலைக்க போறதுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னால அன்றைக்கு நடந்த டீ பார்ட்டி, திரு சுப்பிரமணிய சாமி ஏற்படுத்தின டீ பார்ட்டியில் ஜெயலலிதா அன்னை சோனியா காந்தி இவர்கள் வந்து டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டு அன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தில் தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிறார். ஜெயலலிதா ஆதரவு வாபஸ் வாங்கின உடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி போயிடுது. அதாவது ஒரே ஒரு ஓட்டு தான் வித்தியாசம். எதிர்கட்சிகளுக்கு 270, ஆளுங்கட்சியான அன்னைக்கு வாஜ்பாய்க்கு 269 தான் இருந்துச்சு. இதன் காரணமாக அந்த ஆட்சியே கலைஞ்சிருது. ஆனால் ஆட்சி கலைஞ்சதுக்கப்புறம் வாஜ்பாய் ஒன்று சொன்னார், நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு கூட அந்த ஞாபகம் இருக்குது. நான் இன்னைக்கு தான் நிம்மதியாக போய் வீட்டில் தூங்க போகிறேன். காரணம், இந்த ஜெயலலிதா வந்து இந்த 13 மாதங்களில் எனக்கு கொடுத்த அழுத்தங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். சரி, வரலாறு இப்படி தானே இருக்குது. அப்புறம் ஏன் எல்லாரும் வந்து திமுகவை வந்து சொல்கிறாங்க முதல்ல பாஜகவோட கூட்டணி வச்சுன்னு? அது ஒரு திரிபுவாதம் இருந்தாலும் அன்னைக்கு நடந்த ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, கலைஞர் வாஜ்பாய் ஆட்சியை வந்து கலைக்க ஜெயலலிதா வாபஸ் வாங்கின உடனே கலைஞர் அவர்களுக்கு தன்னுடைய எம்பிக்களை வந்து கொடுத்தா, ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை. 269 அவர் திமுகவும் சேர்ந்து அந்த ஆட்சி கலைக்க விடாமல் பார்த்தா. ஏன்னா திமுகவுக்கு ஒரு நன்றி கடன் தேவை இருந்துச்சு, நன்றி கடன் செய்ய வேண்டிய கடமை இருந்தது. காரணம், அவருடைய ஆட்சியை ஜெயலலிதா அவ்வளவு முயற்சி பண்ணி கலைக்க வாஜ்பாய் ஒத்துக்கிறதுனால அன்னைக்கு நன்றி கடன் தான் தங்களுடைய எம்பி அன்றைக்கு இருந்த எம்பிக்கள் ஒரு 12 பேரை ஆதரவு கொடுக்க சொன்னாலும் ஆட்சி கவிழ்ந்துருச்சு. இதனுடைய காரணம் தான் 1999 நடந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் திமுக பாஜகவோட கூட்டணி அமைத்தது. முக்கியமான விஷயம் இதுதான். தன்னுடைய ஆட்சியை கலைக்க 5 வருஷத்துக்கு மேண்டேட் இருந்தோம், 2 வருஷத்துலேயே கலைக்க ஜெயலலிதா வந்து அவ்வளவு வற்புறுத்தின பொழுதும் தன்னுடைய ஆட்சியே கலைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு அரசியல் அமைப்புக்கு முரணான செயல் செய்ய மாட்டேன்னு வாஜ்பாய் சொன்னார் இல்லையா? அதுக்காகத்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் சொல்லுவாங்க, பாஜக ரைட் மேன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம், வாஜ்பாயோட ஒரு நேர்மை இருந்தது. அவர் வந்து ஒரு மதவாத கட்சியோடைய பிரதமராக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நேர்மை இருந்தது. அதனால தான் இந்த மாதிரியான சொற்கள் அன்றைக்கி பயன்படுத்தப்பட்டது. திமுக வெறும் 1999 எலெக்ஷனில் வெறும் கூட்டணியை மட்டும் சேரலாங்க. பாஜகவுடைய முக்கியமான அஜெண்டா என்ன உலகத்துக்கே தெரிஞ்சது, இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரிஞ்சது. ராமர் கோயிலை கட்டணும், 370 காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணணும், காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை இந்தியா புறம் கொண்டு வரணும். இந்த 3 திட்டம் தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய முக்கிய அஜெண்டா இந்தியாவை பொறுத்தளவு. ஆனால் இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் திட்டங்களை வந்து செயல்படுத்தக்கூடாது. அதாவது அதுபோக மாநிலங்களுக்கான சுயாட்சியை முழுசாக விடணும், எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நடக்கிற மோடி அரசாங்கத்தில் அது மாதிரி இல்லாமல் அன்றைக்கே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் தாங்கள் ஆதரவு அல்லது உங்களோட கூட்டணி அப்படின்னு போய் திமுக பாஜகவோட சேர்ந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சாரு? இல்லை. நீ வா அப்படின்னு சொன்னோடனே ஓடி போயிட்டாரு. எந்த காரணம், உங்கள்கிட்ட இருந்த வழக்குகள் பிரச்சனைகளுக்காக காரணங்களாக கூட இருக்கலாம். அதுவும் ஒரு திராவிட கட்சி தான். பெரிய அளவில் அந்த திராவிட கொள்கையில் அவங்க வந்து ஒரு பார்த்துக்கிறது கிடையாது, அதை பின்பற்றுறது கிடையாது. ஆனாலும் அதே நேரத்தில் அது ஒரு திராவிட கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணாவுடைய கொள்கைகளை முன்னெடுத்து தான் அந்த கட்சி இருக்குது. ஆனாலும் திமுக இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு அன்னைக்கு போட்டியிட்டு கிட்டத்தட்ட 299 தொகுதிகளை வந்து இந்த கூட்டணி ஜெயிச்சிச்சு. வாஜ்பாய் தலைமையிலான திமுக
மதிமுக பாமக அங்கம் வகித்த இந்த கூட்டணி 1999 எலெக்ஷனில் பெரிய வெற்றி அடைஞ்சு 5 வருஷம் முழுசாக ஆண்டது. ஆண்டு அந்த 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 மேண்டிடேட் முடியும் போது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போய் சேர்ந்துச்சு. அது ஒரு விமர்சனமாக கூட சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு சூழ்நிலையில் வாஜ்பாய் கொஞ்சம் பவர் குறைய ஆரம்பிக்குது, அத்வானி மேலோங்கிறாரு. குஜராத்தில் வந்து மோடி வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் வர அந்த காலகட்டத்தில் தான் அந்த படுகொலைகள் நடக்குது. இந்த நேரத்தில் நம்ம இது கூட இருக்கிறது சரியாக வராது. வாஜ்பாய் ஓகே, ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய அத்வானி அவ்வளோ தொலைக்கு வந்து இந்த மாதிரியான செயல் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து 2004 காங்கிரஸோட கூட்டணி போச்சு. ஆனால் அந்த 1999 to 2004 இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. தங்க நாற்கர திட்டம்ங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டம் வந்து இந்தியா பூரா உருவாக்குனது அந்த ஆட்சி தான். வாஜ்பாயை வந்து மிகப்பெரிய அளவில் போற்றக்கூடிய அந்த திட்டம் தான் 1999 2004 திரு TR பாலு அவர்கள், இன்றைக்கு நிதின் கட்கரி இருக்கார் இல்லையா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அன்னைக்கு வந்து TR பாலு அவர்கள் இருந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினதுல முக்கியமானது பாஜக ப்ளஸ் திமுக கூட்டணியில் இருந்த அன்றைய அமைச்சர் TR பாலு. இந்த வரலாறு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இது காலத்திலேயே இது அப்பப்போ இந்த விவாதங்கள்லையும் பேப்பர்கள்லையும் திமுகவுக்கு எதிரான வலதுசாரி பேப்பர்களில் திரிவுவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த திரிவுவாதங்களை உடைக்கணும்னா இந்த மாதிரியான உண்மைகளை வந்து மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். இது வரலாற்று பதிவு. இதை வந்து இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.